சசு சமையல். இன்னைக்கு நான்வெஜ் ரெசிபிஸ் தாங்க. 2 வகையான குழம்பு வெரைட்டிஸ் தான் கொடுக்க போறேன். மட்டன் குழம்புங்க. ஒன்று வந்து கொத்துக்கறி குழம்பு, ஒன்று வந்து சாதாரண மட்டன் குழம்பு தான். கொத்துக்கறி குழம்பு வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், மட்டன் குழம்பு நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், டிஃபனுக்கும் எடுத்துக்கலாங்க. இந்த கொத்துக்கறி குழம்பு நான் தேங்காய் பால் விட்டு பண்ண போறேங்க. இந்த மட்டன் குழம்பு தேங்காய் பால் தேங்காய் எதுவுமே இல்லாம பண்ண போறேன். இந்த 2 வகையான கறி குழம்புமே நான் வந்து தனித்தனி நாட்கள்ல தான் எடுத்தேன். அதை வந்து இன்னைக்கு ஒன்னா சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க, பாருங்க. நான்வெஜ் பிரியர்கள் சண்டேஸ்னாவே காலையிலேருந்தே நான்வெஜ் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து காலையில் நம்ம டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி கொத்துக்கறி குழம்பு செய்யலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொத்துக்கறி குழம்பு பார்த்துடலாங்க. அடுத்ததாக ஒரு மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு வந்து தேங்காய் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த 2 வகையான குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாங்க. எங்ககிட்ட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொத்துக்கறி குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 350 கிராம் அளவுக்கு கொத்துக்கறி எடுத்திருக்கேங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கினது, தக்காளி 1 எடுத்துக்கோங்க, தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, தேங்காய் பால் எடுக்க. இப்போ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாங்க. வெங்காயத்தை வதக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டு தான் வதக்க போகிறேங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வதக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அடுப்பை குறைச்சிட்டு இந்த மாதிரி கறி குழம்பு தூள் ஃபைனலாக நம்ம சேர்க்கணுங்க. சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடணுங்க. சூடு ஆறட்டுங்க. அப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேன். அதில் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு விட்டுக்கிறேங்க. கடலை எண்ணெய் விட்டு தாளித்தா தான் இந்த கொத்துக்கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருட்கள் சேர்த்து இப்போ நான் தாளிச்சிட்றேங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சதை இதோட சேர்த்துட்றேங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இப்போவும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்துக்கறியை இதோட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை பெரட்டி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து இப்போதைக்கு கறியில் பிடிக்க மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம எல்லாம் கலக்கி வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி எதுவுமே விடாமல் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடலாங்க. அதிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்க்குறேங்க, கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்க்குறேன், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். கறிக்குழம்பு தூள் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அந்த திக்னஸ் வர்றதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையை நம்ம இதோட ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொத்துக்கறி தேங்காய் பால் குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோங்க. அரைச்சி வச்ச அந்த கலவையும் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி நல்லா வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்துங்க. காரம் பத்தலைன்னா கூட நம்ம தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. ஒரு 4 சவுண்டு வந்தாலே கொத்துக்கறி நல்லா வெந்துருங்க. இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு தேங்காய் பால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் அடுப்பில் ஏற்றிட்டேங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அளவு விட்டுக்கணும் நம்ம. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தாச்சுன்னா நம்மளோட கொத்துக்கறி தேங்காய் பால் குழம்பு ரெடிங்க. இப்போவுமே வந்து நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி மட்டும் போட்டால் போதும், நம்ம வந்து வெயிட் போட வேண்டியது இல்லைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லாவே வந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் கொதித்து கம வாசத்தோட தேங்காய் பால் கொத்துக்கறி குழம்பு ரெடிங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து தேங்காய் பால் குழம்பு இந்த மாதிரி கொத்துக்கறியில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க.
இப்போ தேங்காய் பால் குழம்பு முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது பார்த்துடலாங்க. இப்போ மட்டன் குழம்புக்கு நான் அதே 350 கிராம் அளவுக்கு தான் நான் மட்டன் வாங்கி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் 2 கை அளவு குறித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ மட்டன் குழம்பு பண்ண போகிறோங்க. அதே மாதிரி வதக்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலெண்ணெய் சும்மா கொஞ்சமாக விட்டால் போதுமானது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. தேங்காய் பால் குழம்புக்கு மாதிரியே தான் இதுலேயும் நான் எல்லா குழம்புலையுமே வந்து நான்வெஜ் குழம்புல இந்த மாதிரி வெங்காயம் வதக்கி அரைச்சி ஊற்றுவோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதில் வந்து நம்ம கறி குழம்பு தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஃபைனலாக தான் இந்த கறி குழம்பு தூள் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ நான் வந்து ஒரு குக்கரை அடுப்பில் ஏற்றிட்டேங்க. இந்த குழம்பையுமே நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். இப்போ நான் வந்து மந்த்ரா கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டேங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்தாச்சுங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட தேங்காய் பால் குழம்பு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் மட்டன் போடுறோம். தேங்காய் பால்லாம் எதுவும் சேர்க்கல, அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் நான் கறியில் பிடிக்கிறதுக்காக இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு பெரட்டி விட்டுருங்க. இப்போ இதிலேருந்தே வந்து தண்ணி விட்டு வரும் பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு பாருங்கள். இப்போ நான் அந்த கலவையை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கறி குழம்புல ஊற்ற போகிறோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம கறி குழம்புல ஊற்றிடலாங்க. இப்போ மூடி போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் தண்ணியெல்லாம் விடாமையே வந்து மட்டனில் எப்பயுமே தண்ணி விட்டு வரும் தன்மை இருக்குங்க. மட்டன் சிக்கன் எதுவாயினும் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஃபுல்லாகவே சேர்த்துட்டேங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த வெங்காய மசால் கலவையை இந்த மாதிரி ஊற்றியாச்சுங்க. வெங்காயம் மசாலா அரைச்ச கலவையை இதில் ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் கரம் மசால் சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா இப்போ கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டோம். ஆனால் குழம்பு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறனால நல்லா தண்ணி குழம்பாக தான் செய்ய போகிறேங்க நான் இன்றைக்கி. அதனால் வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த குழம்புலாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டலாம். அதே மாதிரி ஒரு 4 சவுண்ட் அல்லது 5 சவுண்டு வச்சே இறக்கிக்கலாம். ஏன்னா மட்டன் வேக லேட் ஆகும் இல்லைங்களா. இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு நல்லா அந்த மட்டனும் வெந்து ரொம்பவே நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க நம்ம மட்டன் குழம்பு. இப்போ தேங்காயெலாம் எதுவுமே ஊற்றாமல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சளி இருக்கவங்கெல்லாம் சாதாரணமாக இந்த குழம்பு வந்து 1 டம்ளர் ஊற்றியே குடிப்பாங்க. குடித்தா சளி சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்கும் தேங்காய் விடாத இந்த மாதிரி மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வச்சுட்டு தான் இருக்காங்க. இதை வந்து சிக்கன்லேயும் செய்வாங்க. என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த கொத்துக்கறி தேங்காய் பால் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. கடைசியாக இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் விடலை, அவ்வளோதாங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த 2 வகை குழம்புமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.